ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. சுபமஸ்து. அன்பார்ந்த தாய்மார்களே, சத்தியலோகத்தில் பிரம்மா ஒரு அழகான தேஜஸ், அப்படி ஏற்பட்ட ஒரு தேஜஸான ஒரு குழந்தைய சிருஷ்டிக்கிறார். ஒரு கிராமத்தில், ஒரு பெரிய கோட்டீஸ்வரம் வீட்டில் அந்த பெண் குழந்தை. அதே ஊரில், ஊர் கோடியில் ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தை கொஞ்சம் ஊனமாக பிறக்கிறது. சிருஷ்டிக்கிறார். திடீர்னு மகாவிஷ்ணு கேட்குறார், இவ்வளோ சௌந்தரியமான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கே, இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை என்ன விதி எழுதியிருக்கிற பிரம்மா அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்கிறாரு, இந்த திருக்கோடியில் இருக்கிற அந்த கை கால் பாதிக்கப்பட்டவன், அவனை தான் இது திருமணம் செய்து கொள்ளப் போகிறதுன்னு. என்னையா பிரம்மா, இல்லை, அந்த குழந்தையினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய ஒரு சிரமங்கள், அதனுடைய விதியின் தாத்பரியம்தான் இதை எழுதியிருக்கிறேன். அதனுடைய விதியின்படி தான் இதை பண்ணியிருக்கிறேன். சரி, கொஞ்ச காலம் கழிஞ்சது. அந்த பெண்ணுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, என்னுடைய தங்கச்சி பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு புதிர் போடுறார். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அழுதுகிடும் மூக்கில் சிந்திக்கணும், ஐயோ ராமான்ட்டு, என் தம்பிக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு கதறி கதறி அழறாங்க அந்த அம்மா. அந்த குழந்தையும் கல்யாணத்துக்கு உண்டான பருவம் வந்தாகி போச்சு. மகாவிஷ்ணு அப்படி கூப்பிட்டார், கருடாழ்வார் அப்படின்னாரு. கருடாழ்வார் எதில் சுவாமி, அந்த கோடியில் இருக்கிற அம்பார் கை கால் இல்லாத, அவளை எட்டு போய் சப்த சமுத்திரத்துக்கு எடுத்து போய் பத்திரமா மறைச்சி வை, அவளுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை அங்கே பாதுகாத்துக்கோ அப்படின்ட்டார் மகாவிஷ்ணு. உடனே இந்த கை கால் பாதிக்கப்பட்டிருக்கானே அந்த பையனை இட்டு நேராக சப்த சமுத்திரத்துக்கு தூக்கி போய் பாதாளத்தில் வச்சு கல்லை போட்டு மூடிட்டார், சாப்பாடெல்லாம் வச்சுட்டு. இப்படியே இருக்கும்போது இந்த ஆள் ஜமீன்தார், இந்த செல்வந்தன், தன்னுடைய தங்கச்சி பிள்ளைக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணி, இந்த பக்கம் மாப்பிள்ளை வரவேற்பு, பெண் அழைப்புன்னு அப்படி ஏகப்பட்ட அமக்கலங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பொண்ணை கூப்பிட்டு, அம்மா, இப்போ உங்கள் அப்பா தீர்மானிச்சிருக்கிற பையனுக்கு மது பழக்கம் உண்டு, குடி பழக்கம் உண்டு, அது சரி வராது. கஷ்டத்துலேருந்து வளர்ந்த உன்னுடைய தாய்மாமன் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கார், அவனையே நீ திருமணம் செய்து கொள்ளணும். இந்த பெட்டியில் ஏறி உக்காரு. லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு, அதிரசம், பலகாரங்கள்லாம் அந்த பெட்டி உள்ளார நிரப்பி அந்த அம்மாவை தூக்கி கல்யாண பொண்ணையும் உட்கார வச்சு ஒரு மாலையை கொடுத்து, பொழுது வெடிய உன் தாய்மாமன் வீட்டுக்கு இந்த பெட்டி போயிடும், பெட்டி திறப்பா மாமன், நீ மாலையை போட்டுட்டின்னா திருமணமே ஆனா மாதிரி. சரிம்மா, நீ சொன்ன கரெக்டாக தான் இருக்கும்பா அப்படின்ட்டு இந்த அம்மா ஏறி உள்ளார உட்காந்துருது கல்யாண பொண்ணு. அந்த மல்லர்கள் அழகாக இந்த பெட்டியை தூக்கின்னு விறுவிறுன்னு இரவோட இரவாக போயின்னு இருக்கு. 16 கல் யோசனை நடந்து போயின்னு இருக்காங்க தூக்கின்னு. அப்படி தூக்கின்னு போயிட்டே இருக்கும்போது அதிகாலையில் ஒரு 5:20, 6:10 ஆகுது, வெளிச்சம் வருது. கருடாழ்வார் மேலே வட்டமிட்டுனே இருக்கிறார். என்னென்னா
அந்த 7 கடலுக்கு அந்தாண்ட வச்சவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, அவன் செத்துட்டா பிரம்மகிருத்தி தோஷம் வந்துடுமே, டெய்லி சாப்பாடு எடுத்து போய் வைக்கணுமே, இன்றைக்கி என்ன கிடைக்குதுன்னு மேலே சுற்றிகிட்டே இருக்கும்போது இந்த பெட்டியில் இருக்கிற பட்சணங்கள் வாசனை, இந்த லட்டு மைசூர் பாக்கு வாசனை கபகபன்னு தூக்குது. ஆஹா, இந்த பெட்டியை வச்சுட்டா இன்றைக்கி ஒரு நாள் பொழுது அவனுக்கு போய்டுன்ட்டு கீழே இறங்கி வர்றார் கருடாழ்வார். அந்த மல்லரண்டிருந்து அந்த பெட்டியை பிடிக்கினார், தூக்கின்னு போயிட்டார். நேராக 7 கடலுக்கு அந்தாண்ட எடுத்து போய் அந்த கை கால் இல்லாதவன் இடத்துல எடுத்து போய் அந்த பெட்டியை வச்சார். சாப்பிட்றாடே சாப்பிடு அனுபவிடா அப்படின்ட்டு கருடாழ்வார் வெளியே கிளம்பி போயிட்டார். லோகக்ஷேமம். அப்படி போயிட்டார். இவன் என்ன பண்ணான், பசியோட காலைல 8 மணி ஆகிடுது, பசிக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்ட வந்து பெட்டிகிட்ட வந்து ஏதோ ஆயுதங்கள்லாம் வச்சுக்கின்னு ஏதோ அவனால் கஷ்டமாக அந்த கை கால் பாதிக்கப்பட்டவன் மெல்லமாக அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சத்தியலோகத்துக்கு மகாவிஷ்ணு வராரு. பிரம்மாவும் விஷ்ணுவும் கேட்குறாங்க, என்னாச்சு உன்னுடைய தலையெழுத்து, இந்த மாதிரி அவங்களுடைய தங்கச்சி பிள்ளைக்கு தானே கல்யாணம் முடிவாகிருக்கு, அதோ கல்யாணம்லாம் பந்தல்லாம் ரெடி பண்ணி அந்த மேலதாளத்தோடு நடந்துட்டுருக்கேன்னு. இல்லை சுவாமி, இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று, அந்த இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்த இறைவன் அந்த எழுதின எழுத்து பிரகாரம் அந்த பையனுக்கு அங்கே தான் அந்த ஊனமான பையனுக்கு தான் கல்யாணம்னு. அப்படியா, வா போகலாம் அப்படின்னு நேராக போகிறாரு. மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் போகிறாரு. அந்த சப்த சமுத்திரத்துக்குள்ளார அங்கே பாதாளத்தில் இருக்கிற இடத்துல போய் பிரசன்னமாய் அப்படி நிற்கிறாரு. பார்க்குறாரு மகாவிஷ்ணு. பிரம்மா அப்படி பார்க்குறாரு. இவன் பெட்டியை திறந்தா அந்த அம்மா மாலையை எடுத்தது கல்யாண பொண்ணு இவனுக்கு கழுத்தில் மாலையை போட்டு எடுத்து, நீயே எனக்கு எஜமானன் என்று அந்த அம்மாவும் அந்த கல்யாண பொண்ணும் சொல்லிடுது. 2 பேருடைய மனக்கோலத்தை பார்த்தார் மகாவிஷ்ணு. அது அப்புறமேல் வாழ்த்தி அவர்களுக்கு வேண்டிய திரவியங்கள், வாழ்நாள் முழுவதும் வேண்டிய திரவியங்கள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த தியானமானாங்க பிரம்மாவும் விஷ்ணுவும். அதுக்கப்புறம் அந்த செய்யுள்ள இருக்கிறபடி இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்த இறைவன் செத்து விட்டானா, முட்ட முட்ட பஞ்சமேயாகினும் பாரம் அவனுக்கே அண்ணாய் நெஞ்சமே நீ அஞ்சாதே. மனசே நீ கவலைப்படாத, பாரம் அவன் பேரில் பாரத்தை போடு. இந்த கல்யாணத்தில் பாரம் பகவான் தான் தலையிட்டிருக்கிறார். கல்யாணத்தை பண்ணுறதே கல்யாணத்தையே பண்ணி வச்சுட்டாங்க பிரம்மாவும் விஷ்ணுவும் சேர்ந்து கடைசியில். அதன்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன விதி இருக்கிறதோ அது நடக்கட்டான்னுட்டு அந்த பகவத் ஸ்மரணை, பகவத் சகாயம், பகவானே நேராக நம்மளை வந்து ரட்சிப்பார், நேரடியாக வந்து நமக்கு வேண்டியது தருவார். அதுக்கு காரணம் நம்முடைய பக்தி தான். அதுக்கு அந்த பக்தி இருந்தால் எல்லாமே நடக்கும். அந்த பக்தியை கொண்டாடக்கூடியது தான் இந்த நவராத்திரி வைபவம். நமக்கு வாழ்க்கையில் வேண்டியது அருள் செல்வம், பொருள் செல்வம், இது 2ஐயும் தரக்கூடியது. அந்த வற்றாத அக்ஷய பாத்திரம் மாதிரி கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணீம் மனோகரமான தேவதா அமிர்தவர்ஷிணீம் ஸ்ரீம் காமதேனுவே நமோ நமக. அந்த காமதேனுவு தரக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யமும் அந்த நவராத்திரியில் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாள் வந்து ஆவாகனம் ஆகிறாள் மகாலட்சுமி. அப்படிப்பட்ட அந்த நவராத்திரி பூஜை செய்து சகல தேவதைகளுடைய ஆசீர்வாதமும் சகல பலமும் நமக்கு வேணும். இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு தெய்வ பலமும் வேணும், நம்ம எடுக்கிற பிரயத்தனமும் நல்லபடியாக அனுகூலமாகணும், 2ம் வேணும். அதனால் அந்த நவராத்திரி பூஜைக்கு அவசியம் எல்லாரும் பதிவு செய்யுங்கள். அந்த நவராத்திரி பூஜை செய்யும் பொழுது கல்வி, ஞாபக சக்தி, நல்ல மதிப்பெண்கள், இப்போ எல்லா தாய்மார்களுக்கும் இப்போ யோசனையே பசங்களை பற்றி தான். அந்த பசங்களுடைய கல்வி, அவங்களுக்கு ஞாபக சக்தி, நல்ல மதிப்பெண்கள், பாஸ் பண்ணால் மட்டும் போகாது தாயே, நல்ல மார்க் வேணும் என் பேர பிள்ளைங்களுக்கு, என் பேத்திக்கு, என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு. அந்த வெற்றியை தரக்கூடியது நவராத்திரி பூஜையை பதிவு செய்து அந்த ஞாபக சக்தியையும் கல்வியில் முதன்மையும்
நல்ல மதிப்பெண்களையும் வெற்றி வாகை தரக்கூடியதாக அமையும். அதே போல் பசங்களுக்கு அந்த விரும்பிய உயர் பதவி கிடைக்கும் நவராத்திரி பூஜை செய்கிறதுனால. அதே மாதிரி அரசுத்துறை, பன்னாட்டு நிறுவனத்துறை பதவிகள் இப்போ 22, 23 கடந்திருத்தமாக நல்ல பதவி அமையணும்னு நினைக்கிறீங்களே, இந்த நவராத்திரி பூஜை செய்யுங்கள். அந்த பசங்களுக்கு அந்த 24 தொடப்போகுது, அவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கணும் தாயே. அந்த பன்னாட்டு நிறுவன பதவி, அரசு பதவிக்கு வழிவகை செய்யும் இந்த நவராத்திரி பூஜை. நகரப்பகுதியிலையும் கடற்கரை பகுதியிலும் வளர்ச்சி பணிகள் ஆரம்பிப்பீங்க நவராத்திரி பூஜை செய்கிறதுனால. இருப்பிடத்தில் ஐஸ்வர்யம் நிரம்பும். தைரியலக்ஷ்மி மட்டும் எனக்கு கூடவே பயணிக்கின்றாள் 2019லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும். மற்ற 7 லக்ஷ்மி அங்கேயே நிற்குது, எங்கே வெளியே வாசல்லையே, உள்ளார வர்றதுக்கு பயப்படுது. வெளி உலகத்துக்கு போனால் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது வாழ்க்கை. உள்ளார நுழைஞ்ச உடனே தைரிய லட்சியம் மட்டும் இருக்கும். வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, இப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த நவராத்திரி பூஜை செய்து மீண்டும் அந்த வெளியே இருக்கக்கூடிய 7 தேவியர்கள், 7 லக்ஷ்மியும் சேர்ந்தது உள்ளார இருக்கிற தைரிய லக்ஷ்மியோடு அஷ்டலக்ஷ்மியாக அனுகிரகத்தை பெறுவீர்கள் நவராத்திரி பூஜை செய்கிறதுனால. நவராத்திரி பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய பெயர், நட்சத்திரம், உங்களுடைய வீட்டு முகவரி இந்த கீழே ஸ்க்ரோல் போயின்னு இருக்கே, அதில் பதிவு செய்யுங்கள். அந்த ஒரு கால பூஜை என்ன செலவாகும்மா? அம்மா, ஒரு நாளைக்கு அந்த அபிஷேக ஆராதனையிலேருந்து புது வஸ்திரங்கள், அன்றைய தினம் நடக்கக்கூடிய அன்னதானம், அந்த முழு பூஜை, சாயந்தரம் அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை, நவராத்திரி கொலுமண்டபம், பராசக்தி அகண்ட தீபம் எரிஞ்சின்னு இருக்கும் அம்பாள் முன்னிலையில். அந்த அகண்ட தீபத்துக்கு 10 நாளைக்கு வேண்டிய எண்ணெய், அந்த ஹோமங்கள், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஹோமங்கள். இந்த நவராத்திரி ஒரு நாள் பூஜை கைங்கரியமாக நான் செய்கிறேன் தாயே, சக குடும்பத்தையும் நீ வாழ வை அம்மா அப்படின்னு அந்த ஒரு நாள் பூஜை செய்யும் பொழுது, அந்த ஒரு நாள் பூஜை செய்கிறவங்களுக்கு ஒரு என்னென்ன விசேஷம், அந்த சமித்தி எடுத்த அந்த சக்கரை பொங்கலும் சமித்தா அந்த அக்னியில் போடும் பொழுது, ஸ்ரீமாதா ஸ்ரீமத் மகாராஜ்ஞி ஸ்ரீமசிம்ஹாசனீஸ்வரி அனுகிரகம் அஷ்ட ஐஸ்வர்யம் அக்ராசனம் தேகிமே தேவீம் துப்யம் நமோ நமஹ நமஸ்வாஹா அப்படி போடுவாங்க. அந்த ஸ்ரீமாதா ஸ்ரீமத் மகாராஜ்ஞி ஸ்ரீமசிம்மாசனேஸ்வரி அனுகிரகம் அஷ்ட ஐஸ்வர்யம் அதெல்லாம் புரியுதுமா? அக்ராசனம்ன்றீங்களே, நீங்கள் விரும்பிய ஒரு நல்ல பதவி அக்ராசனம் என்பது. அந்த உயர் பதவி குழந்தைகளுக்காக, எஜமானனுக்காக, வாழ்க்கையில் அந்த உயர்ந்த பதவிகள் சித்தியாகணும். தேகிமே தேவீம், உன்னிடத்துல தான் நான் கேட்க முடியும் அம்மா, எல்லாத்தையும் நீ அனுகிரகம் பண்ணுறவ. அப்படி அந்த தேகிமே தேவீம் துப்யம் நமஸ்வாஹா அப்படி போடும் பொழுது, அந்த யார் அந்த ஒரு நாள் பூஜை பண்ணுறாங்களோ அந்த அஷ்ட ஐஸ்வர்யத்தை அவள் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அந்த யாகாக்னியில் தோன்றுகிறாள் மகாச்சண்டி, அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறா. ஓ, இன்றைக்கி இந்த சாவித்திரி பதிவு பண்ணியிருக்கிறா, ஒரு நாள் பூஜைக்கு இந்த ஹோமம் நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன கோரிக்கை? நித்திய சுமங்கலா பாக்கியம் வேணும்மா, பையனுக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை அமையணும்மா, வம்சம் தழைக்கணும்மா, நல்ல உத்தியோகம் கிடைக்கணுமா, அஷ்ட ஐஸ்வர்யம். அந்த அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகம் செய்யக்கூடியது நவராத்திரி பூஜை. நவராத்திரி பூஜையில் செய்யக்கூடிய அபூர்வ விஷயம் சொல்கிறேன். பச்சரிசியில் இட்லி செய்து மோர் குழம்பு நைவேத்தியம் பண்ணலாம் அம்பாளுக்கு. ரொம்ப விசேஷம் நவராத்திரியில். வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு அந்த மாதிரி பச்சரிசி இட்லி செய்து அதில் மோர் குழம்பு ரெண்டையும் தனித்தனியாக வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் பிரசாதமாக எடுத்துக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமை நிறைய இருக்குது அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேணும் எல்லாம் எனக்கு சர்க்கரை நிறையா இருக்குது, வரும்போது சர்க்கரை வாங்கியாங்க அப்படின்வாங்க. சர்க்கரை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க தாய்மார்கள். அந்த மாதிரி வீட்டில் தனதானியம் நிரம்ப வேண்டும். இந்த செய்யும் பொழுது தனதானியம் வீட்டில் நிரம்பும், வாழ்க்கை வெற்றிமுகமாக இருக்கும் அன்பு தாய்மார்களே. அதே மாதிரி நவராத்திரி பூஜை காலத்தில் மாவிளக்கு போடலாம்.
அந்த நவராத்திரி பூஜையில் மாவிளக்கு அம்பாளுக்கு போடும் பொழுது இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து, அந்த வீடே ஒரு அஷ்டலக்ஷ்மி கடாட்சமாக இருக்குப்பா அப்படின்றாங்களே, அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சத்தோடு அந்த வீடு சிறப்பாக இருக்கும். மாவிளக்கு நவராத்திரியில் வீட்டில் பூஜை ரூமில் போடுங்க. அதே மாதிரி நவராத்திரி காலகட்டத்தில் சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கும் பொழுது அந்த ஒரு நவராத்திரி காலத்தில் தான் ராமநாமம் உட்காந்து எழுதிகிட்டே இருந்தாலாம், சிறு தானியங்களை வைத்து கொண்டு. அந்த தானியங்களையே ராமநாமம் தரையில் எழுதுவாளாம் சீதா பிராட்டி நவராத்திரியில். அதுவும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க, அம்மா சொந்த வீடு அமையணும் இந்த 14 மாதங்களில். இந்த 14 மாதங்களில் வீட்டில் திருக்கல்யாண வைபவங்கள் நடக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், வீட்டில் கடன் நிவர்த்தி ஆகணும், வியாதி விலக வேண்டும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், பசங்க நல்ல வாழ்க்கை தரத்துக்கு மாறணும்மா. எப்படி மாறணும்? ரொம்ப முக்கியமான கட்டம். பசங்க வாழ்க்கை தரத்தில் நல்ல எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி சௌகரியமான வாழ்க்கை தரத்துக்கு மாற வேண்டும் என் பசங்க. கடன் நிவர்த்தி ஆகணும். வருது தாயே, அந்த இடத்துக்கு போய் நிரம்பலை, அந்த பணம் வேற எங்கேயோ நிரம்புது. பல ஆண்டுகளாக முயற்சித்தும் கடன்கள் பைசலாகலை, அப்படி கஷ்டப்பட்டுருவாங்க தாய்மார்கள். வீட்டில் அந்த 40ஆம் பக்கம் நோட்டு எடுத்து நவராத்திரியில் ஒரு 1008 முறை 1ஆவது நாள்லேருந்து விஜயதசமி வரையிலும் பகிர்ந்து அதை 1008 முறை எழுதி முடியுங்கள். 1008வது வரி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீராம், ஓம் ஸ்ரீராம். எதை விருப்பமோ, ஓம் முருகா, சில பேர் ஓம் கம் கணபதையே நமஹ, எந்த ஸ்லோகமோ அந்த 1ஆவது நாள்லேருந்து 10ஆவது நாள் முடியும் பொழுது 1008வது ஸ்லோகம் எழுதி முடித்து அந்த நோட்புக்கை பூஜை ரூமில் வச்சு ஒரு பாயச நைவேத்தியம் பண்ணி முடிங்க. நீங்கள் நினைத்தது கைகூடும். ஆஹா தாய், இது நல்லபடியாக அமைஞ்சிடுதுன்னா நவராத்திரி பூஜையில் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி பூஜையே உங்கள் கோயிலுக்கு நாங்கள் பண்ணுறோம், ஒரு நாள் பௌர்ணமி உற்சவத்தை. அந்த மாதிரி இந்த நவராத்திரியில் ராமநாமம் எழுதும் பொழுது நம்முடைய நினைத்த காரியங்கள் அதிசீக்கிரத்தில் கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, நவராத்திரி பூஜை செய்கிறதுனால இக்கட்டான ஒரு சோதனைகள்லாம் உங்களை விட்டு நிகழும். அந்த இக்கட்டான சோதனைகள்லாம் அகன்றுவிடும். அதே போல் மன வாழ்க்கை, வீட்டில் சுபமுகூர்த்தங்கள் ஏற்பாடாகும், நிரந்தர வருமானம் உண்டாகும். அந்த ஒரு கால பூஜை நவராத்திரிக்கு செய்யும் பொழுது, அந்த நவராத்திரி பூஜை இந்த 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரையிலும் நடக்குது இந்த விழா. இந்த பீடம் ராஜராஜேஸ்வரி பீடம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வரலாம், பஸ்ஸில் வரலாம், ஷேர் ஆட்டோவில் வரலாம். பெலாகுப்பம் என்ற சிப்காட்டு வளாகத்திலேயே இந்த ராஜராஜேஸ்வரி ஒரு ஹைஸ்கூல் வளாகத்திலேயே அம்பாள் பீடம் இருக்குது, ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். அம்மாவை வந்து தரிசனம் பண்ணி அந்த அகண்ட பூஜைக்கு எண்ணெயை அகண்டத்துக்கு விட்டு அந்த ஒரு நாள் பூஜை செய்யலாம், ஒரு நாள் பூஜையாகவும் செய்யலாம். இந்த பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் நிரந்தர வருமானம் உண்டாகும். வீட்டில் 5 நாள் வருமானம் வருது தாயே, மீதி 5 நாள் ரொம்ப சிரமமாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஆஃபீஸுக்கு பயணம் போயிட்டு வராரு, ஆனால் ஏதோ ஒரு சொல்ப வருமானத்தோடு தான் வராரு. அவருடைய லட்சியத்துக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுக்கல தொழில், பாடுபடுறாரு கடினமாக, பலன் யாரோ எடுத்துக்கிறாங்களே அப்படின்ற அந்த கவலை அகன்று விடும். நவராத்திரி பூஜை செய்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்துவிடும். நவராத்திரி பூஜை பண்ணுறதுனால சொந்த வாழ்க்கை, சொந்த இல்லம், இதெல்லாம் வாழ்க்கையில் செட்டில் ஆகணுன்றீங்களே, சொந்தமாக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் சாமி அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கை இருக்குது, யாருக்கும் சம்பாரித்து கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்புவாங்க. அந்த நிலைமை நீங்கி எல்லாருக்கும் சம்பாரித்து கொடுக்கணும், அதே சமயத்தில் வீட்டில் அந்த ஐஸ்வர்யமானதுன்னு நிரம்பணும். அந்த சொந்த வாழ்க்கையில் செட்டில் ஆவீங்க. 25, 26 இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தருணங்கள் உண்டாகும். இந்த நவராத்திரி பூஜை பண்ணுறதுனால
வீட்டில் பால் பாக்கியம் கைகூடி வரும். நவராத்திரி பூஜையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த நவராத்திரி பூஜை பண்ணும் பொழுது ஸ்ரீசக்கரம் உங்களுக்கு கொரியரில் வரும். அதை பூஜை அறையிலையோ அல்லது பீரோலையோ வைங்க. காய்கறி அரிஞ்சினே இருப்பாங்க, எப்படியாவது இந்த வருஷம் கல்யாணத்தை முடிச்சிடணும் பாப்பாவுக்கு அப்படின்னுவாங்க. அந்த ஸ்ரீசக்கரம் பீரோவில் இருக்கு பாருங்கள், அம்பாள் அங்கே இருக்கிறா. ததாஸ்து, நீ நினச்ச மாதிரி இந்த வருஷம் முகூர்த்தத்தை முடிச்சிடுவேன். பாஸ் பண்ணி அவன் நல்ல ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சி ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க வீட்டில் படுத்துக்கினே. அந்த ஸ்ரீசக்கரம் பீரோவில் இருக்கு பாருங்கள், ததாஸ்து, நீ நினச்சபடி உன் பையனுக்கு இந்த வருஷம் நல்ல பதவி கிடச்சி செட்டில் ஆகிடுவான். அந்த மாதிரி அந்த ஸ்ரீசக்கரம் நவராத்திரி பூஜை பண்ணி வாங்கணும். ஸ்ரீசக்கரன்றது எல்லா இடங்கள்லையும் உடனே கையில் கிடைக்கிற பொருள். ஆனால் அந்த நவராத்திரியில் 10 நாட்களும் அந்த அகண்ட தீபத்தில் அந்த கலசம், பிரதான கலசத்தில் பூஜையில் வைத்து அந்த 10 நாளும் வாராகி, சாமுண்டி, வைஷ்ணவி, கௌமாரி, அன்னபூரணி, ஷாமலா, பிரத்யங்கரா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அநேக கோடி பராசக்தியின் அம்சமான சகல தேவதைகளும் அந்த ஸ்ரீசக்கரத்தில் அந்த வந்து ஆவாகனம் ஆகிறாங்க பீடத்தில். அந்த யந்திரம் உங்களுடைய வீட்டுக்கு வந்து அந்த அவ்வளோண்டு குங்கும பிரசாதத்தை அந்த ஸ்ரீசக்கரம் அது பீரோவில் வைங்க. உங்கள் வாழ்நாளில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் கனலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கிறேனே பராசக்தி அப்படின்றீங்களே, அந்த கண்ணீர்களை துடைப்பா, கவலைகளை போக்குவாள். நீங்கள் நினைத்ததை இந்த வருஷம் அம்மா அதை பண்ணி கொடுத்துடுவா. சுபம் உண்டாகும், கிரகம் கைகூடி வரும். இந்த நவராத்திரி பூஜை செய்கிறதுனால இந்த வருஷம் நல்லபடியாக ஒரு பேரப்பிள்ளை பேத்தி பிறக்கக்கூடிய அனுகிரகம் உண்டாயிடும். தொழில் ஸ்தானம் அப்படின்னுவார், தொழிலோடு அப்படின்னுவார். இல்லை காரணம் கிட்டத்தட்ட 65 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கேன், 6500 கூட வர மாட்டேது, உள்ளர 65 லட்சம் சாமான் தூங்குது, பேங்க்கு பாட்டு வண்டி ஏறினே இருக்குது. டெய்லி ஒரு 7-8 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆகினே இருக்கணும். பகல் 11 மணிக்கெல்லாம் கல்லாவை திறந்தாக்க முதல் நாள் வருமானம் பார்க்கும்போது ஒரு 13 லட்சம் ரூபாய் வருமானம் வந்திருக்கா, எடுத்து போய் பேங்க்கில் கட்டு அப்படின்ற சந்தோஷம் ஏற்படணும். அந்த ஒரு தொழில் சுணக்கத்தை நிவர்த்தி ஆகும், தொழில் வளர்ச்சி முகமாக இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் திட்டமிட்டு இருக்கிற வேலைகள் ஜெயமாகும். அதே போல் நவராத்திரி பூஜைக்கு ஒரு நாள் அன்னதானத்துக்கு என்ன ஆகுமோ அதை பண்ணுறம்மா. என்ன அன்னதானத்தில் விஷயம்னா, இந்த ராஜராஜேஸ்வரி பீடத்தில் நவராத்திரியில் மதிய சாப்பாட்டுக்கு டெய்லி கருவறையிலிருந்து அம்பாள் வந்து அந்த இலை போட்டு சாப்பாடு, அந்த சாம்பார் சாதமோ சித்திரான்னமோ தயிர் சாதமோ என்ன பிரசாதத்தை பரிமாறுறாங்களோ அங்கே கருவறையில் இருக்கிறவ புறப்பட்டு வந்து அந்த சாப்பாடை மத்தியானம் உட்காந்து சாப்பிட்றாளாம். அந்த ஒரு நாள் அன்னதானம் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை, அந்த சாதத்தை ஒரு பருக்க அம்பாள் ராஜராஜேஸ்வரி சாப்பிடுவாள். ஜகத்துக்கே படியளக்கக்கூடிய பராசக்தி ஒரு நாள் நீங்கள் செய்கிற அன்னதானத்தில் வந்து அவள் சாப்பிடும் பொழுது எத்தனை பிரச்சனை மனசுக்குள்ளார தெரியுமா? வெளியே சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. அம்மா போன எபிசோடில் சொன்னாங்களே, 1ஐ 9 ஆக்கி பார்த்து விடும் உலகம், அதை 9 ஆக்குறாங்க. அதனால் சொல்ல முடியல வெளியே. அதனால் அந்த அன்னதானத்தை செய்யும் பொழுது நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அனந்த கோடி துக்கங்கள் அகன்று விடும். வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமை சரியாகும். வீட்டில் பசங்க அடங்கலான்றாங்களே, அதெல்லாம் சரியாகும். போகிறா அதே இடத்துல நிற்கிறாவ யார் பையன், அடுத்த ஸ்டெப்பு போடால தள்ளி விட்டால் விட போக முடிய மாட்டேங்குது, அவனுக்கு தடையாகவே இருக்குது எல்லாமே. அந்த நவராத்திரி பூஜை செய்கிறதுனால பசங்க அடுத்த ஸ்டெப்பு வளர்ச்சி பாதைக்கு வந்துடுவாங்க. அந்த ஒரு நாள் அன்னதானம் செய்யும் பொழுது 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய பிதிரு சாபங்கள், பிதிரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது. குரு தோஷம் நிவர்த்தி ஆகிறது, பிதிரு தேவதைகளுடைய தோஷம் நிவர்த்தி ஆகிறது, பெண் சாபம் நிவர்த்தி ஆகிறது. பெண் மனக்குறையோடு இருப்பாங்க நம்முடைய பெரியோர்கள். அதனால தான் பசங்க ஒரு ஸ்டேஜில் அப்படியே நிற்கிறாங்க. அந்த தோஷங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். 7 தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை, சம்பத்தையும் குபேரத்தை ஐஸ்வர்யத்தையும் அவள் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பாளாம் அந்த அன்னதானம் செய்கிற அந்த குடும்பத்துக்கு. கூப்பிடு, அடிகளார்கிட்ட பேசு, ஃபோன் போடு, அந்த ஒரு நாளைக்கு என்ன சாப்பாட்டுக்கோ அதை அனுப்பு, அன்றைக்கி மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு போடட்டா அம்மா அப்படின்னு அந்த அன்னதானத்துக்கு அனுப்புங்க.
உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேறட்டும். அதாவது வாழ்க்கையில் ரொம்ப நாளாக சொந்த பந்தங்கள்லாம் விட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்களே, அந்த தோஷம் நவராத்திரி பூஜை செய்தால் அந்த சொந்த பந்தங்கள் குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் ஒரு கண்டெய்னர் லாரி வச்சா கூட பத்தாது, அவ்வளோ குழப்பங்கள் ஓடும். அதையே பார்த்து கிடக்கிற சீரியல், நம்ம வீட்டில் இருக்கிற சீரியலே பெரிய சீரியல். இதை பார்க்கும்போது சிரிப்பாங்க எல்லோரும். நம்ம வீட்லேயே அவ்வளோ சீரியல் ஓடுதுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அத்தனையும் அகன்றுவிடும். சொந்த வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த நவராத்திரி பூஜை செய்து அந்த சொந்த வாழ்க்கையில் சாதிப்பீங்க. அதே போல் தெற்கு பார்த்து இருக்கக்கூடிய இல்லங்கள் இருக்கிற அத்தனை நிறுவனங்கள், வீடு வாசல் எல்லாருக்குமே அந்த நவராத்திரி பூஜை செய்து அந்த தெய்வ பலம் வேணும். தெற்க பார்த்த வாசல் உள்ள கிரகத்திற்கு, வீட்டுக்கு, தொழிலுக்கு, வியாபார ஸ்தலத்துக்கு, அந்த நிறுவனங்களுக்கு தெற்க பார்த்துருக்குன்னா நவராத்திரி பூஜை செய்த ஸ்ரீசக்கரம் அங்கே இருந்ததுன்னா தெய்வ பலம் வந்துடும். லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் வந்துவிடும். அங்கே பகைவர்களுடைய தொல்லை தலை ஓங்காது, பகைவர்களுடைய தொல்லை தாழ்ந்திருக்கும். தெற்க பார்த்து இருக்கிற வாசலுக்கு பகைவர்கள் தொல்லை ரொம்ப ஓங்கி இருக்கும், அதெல்லாம் அதை குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி அள்ளி கொடுக்குற கரங்களாக இருக்கும். வெறுங்கையில் முழம்போடுறன்ற நிலைமை அகன்றுவிடும். தெற்க வாசலில் இருக்கிறவங்களுக்கு. பெண்களுக்கு மனதுக்குள்ளார பலவிதமான மனசில் சஞ்சலங்கள் ஓடும், அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அபூர்வ விஷயம், செவ்வாய்க்கிழமையில் ஒரு மாவிளக்கு சரி போட்டுறேன் தாயே, கிருத்திகையில் ஒரு மாவிளக்கு சரி போட்டுறேன் தாயே, விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கு ஒரு மாவிளக்கு, முருகப்பெருமானுக்கு 3 மாவிளக்கு போடணும். அப்படி போடும் பொழுது நம்முடைய மனசில் நினச்சின்னு இருக்கிற ஒரு பிரார்த்தனை காரியங்கள் அதி சீக்கிரத்தில் ஜெயமாகும். நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் இந்த யூடியூப் பார்க்குறவங்க நவராத்திரி பூஜைக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், பதிவு பண்ணட்டும், நிகழ்ச்சியை பார்க்கட்டும். அந்த பூஜை செய்து இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த ஸ்ரீ ரகுராமடிகளார் அந்த யூடியூப்பை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கட்டும். க்ஷேமமாக இருக்கணும். சுபமஸ்து.